வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இது போல் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வீடியோவில். அதாவது உங்களுடைய மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு இது போல் ரெக்கார்ட். நெக்ஸ்ட்டு உங்கள் Kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள். டிக்டாக் வீடியோவில் போடணுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் போடணுன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இல்லை வேறு ஆப்பில் எதனா போடணுன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. மூணுத்தில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பில் போட போகிறேன், அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது மீடியாவுக்கு போயிட்டேன். மீடியாவுக்கு போய்ட்டு இப்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்ல அந்த வீடியோவை கொண்டு வந்துடுங்க. நான் கொண்டு வந்தாச்சு. இப்போ கரெக்டாக என்ன பண்ணணும்னா இப்போ தேவையில்லாதெல்லாம் வந்து வீடியோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி சிசர் சிம்பிள் வரும். இங்கே மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிப்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே 3 டாட் ஐக்கன் மேலே டெலிட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இப்போ கரெக்டாக இந்த அளவுக்கு தான் நமக்கு தேவை. அவ்வளோதான். இது இருக்குன்னா தேவை. இப்போது கிளிக் பண்ணிக்கோங்க. சிசர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இப்போது வீடியோட ஸ்டார்டிங் போயிடுங்க. போயிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், லேயரை கிளிக் பண்ணுங்கள், மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த க்ரீன் கலர் வீடியோ வந்து உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கை லேயரில் கொண்டு வந்தேன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது இதில் சைடில் வந்து ஆப்ஷன்லாம் இருக்குல்ல, இதில் என்ன பண்ணணும்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. இது கரெக்டாக கீ கலர் வந்து க்ரீன் கலரில் இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இல்லை கீ கலர் வந்து வேறு மாதிரி கலரில் இருந்ததுன்னா இங்கே க்ரீன் ஸ்க்ரீன் வந்து மறையாது, அதை பார்த்துக்கோங்க. இங்கே டிக் மார்க்கை எடுத்து விட்ருங்க. இப்போ கரெக்டாக எந்த இடத்துல வந்து நம்ம கையை அசைக்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கரெக்டாக இப்போது அந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ க்ரீன் கலர் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. கரெக்டான இடத்துல அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணால் மூவ் ஆகும். இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக அங்கே கைக்கிட்டே வச்சுருங்க. அந்த இது கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிக்கலாம். கரெக்டாக கைக்கிட்டே வச்சுருங்க. மேலே வந்து டிக் மார்க் இல்லை, அதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். முன்னாடியே வந்து த்ரோ ஆகுது. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 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 பாயிண்ட் வந்து பேக் வந்துடும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் அது. ஓகேங்களா? இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்ம கை அசைக்கிறதுக்கும் அது த்ரோ ஆகுதுக்கும் கரெக்டாக. ஓகேவா? கரெக்ட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இப்போது இதை டெலீட் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இதுக்கு மியூசிக் ஆட் பண்ணால் என்னென்னா, இங்கே வந்து ஆடியோ சிம்பிள் இருக்குது, ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த மியூசிக் தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது எனக்கு சவுண்டு கேட்கல, நான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறதால எனக்கு சரியாக கேட்கல, மைக் பேசுகிறதால. நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைஃப் வந்து ரிலீஸ் ஆக சொல்ல அந்த சவுண்டு வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் எந்த மியூசிக்கும் எனக்கு தெரில. நான் ஒரு மியூசிக் கொடுத்துறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி மியூசிக் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே வந்து பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ எந்த வீடியோவோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஷேர் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போது வீடியோ ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.